பாலின மாற்றத்துக்கு உட்பட்டவர்களை எமது சமூகம் எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை. குறிப்பாக ஆணாக பிறக்கும் ஒருவர் திருநங்கையாக மாறினால் அவரை சமூகம் ஒதுக்கி வைக்கின்றது. இதற்காக பாலின மாற்றத்துக்கு உட்பட்டவர்களின் உரிமைக்காக உலகளாவிய ரீதியில் போராட்டங்களை மேற்கொண்டு உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையில் 21ஆம் நூற்றாண்டிலும் திருநங்கைகள் இன்னமும் இருக்கின்றனர். ஆனால் ஈக்குவடோர் நாட்டில் பாலின மாற்றத்துக்கு உட்பட்ட இருவர் இணைந்து குழந்தை ஒன்றை பிரசவித்த சம்பவம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இயல்பாகவே ஆணாக பிறந்து பெண்ணாக மாற்றமடைந்த திருநங்கை ஒருவரும் பெண்ணாக பிறந்து ஆண்களைப் போல் தனது உடல் மற்றும் உள்ள நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்ட ஒருவரும் இணைந்து வாழ்ந்து வந்த நிலையிலேயே இந்த பிரசவம் இடம்பெற்றுள்ளது. பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய பெர்னாண்டோ மெச்சாடோவும் ஆணாக இருந்து பெண்ணாக மாறிய டயானா ரோட்ரிகோவும் சமூக வலைத்தளம் மூலமான முகப்புத்தகம் மூலம் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இவர்கள் இருவருக்கும் மற்ற மனிதர்களைப் போல் குழந்தைகளை பெற்று வாழ வேண்டும் என்ற ஆசை எழுந்துள்ளதை அடுத்து பாலினம் மாறியிருந்தாலும் இயற்கையாக கிடைத்த பாலின உடல் அடையாளங்களை கொண்டு ஆரோக்கியமான குழந்தையை கடந்த ஜூன் மாதம் பெற்றெடுத்துள்ளனர். இந்த விடயத்தை குழந்தை பிறந்த 4 மாதங்கள் கடந்த நிலையிலேயே இவர்கள் சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ளனர். இந்த பகிர்வு இன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.